ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி முருங்கைக்கீரை பொடி செய்யலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயை வச்சுக்கோங்க. எண்ணெய் சேர்க்காதீங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கட்டு முருங்கைக்கீரையை காய வச்சு எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா சூடாகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. சூடான உடனே இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. திருப்பியும் கடாய் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 5-6 வரமிளகா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 7 பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு கோலிக்குண்டு சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச முருங்கைக்கீரையை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சு அரைச்சிருங்க. நான் இன்றைக்கி கொரப்பாக அரைச்சிருக்கேன். உங்களுக்கு நைஸாக வேணுன்னா கூட அப்படி அரைச்சிக்கோங்க. இப்போ முருங்கைக்கீரை பொடி தயார். வாங்க சாப்பிட்லாம்.